உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ ரொம்பதான் போக்கு காட்டுற. ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லு. என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன கடத்தல் கும்பல் மாதிரி மிரட்டிட்டு இருக்கீங்களா? காவேரி, நான் ஒன்னு சொல்றேன். நீ இந்த வீட்டு பொண்ணு, அதுக்காக சொல்றேன். நீ ரம்யாவோட சேர்ந்து நிறைய தப்பு பண்ற. அப்படி பண்ணாத. உன்னோட வாழ்க்கை தான் உனக்கு ரொம்ப முக்கியம். அதை தவற விட்டுறாத. இல்லனா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இதோட விட்டுரு. இல்லனா நீ தாங்க மாட்ட. எங்கள சொல்லிட்டு இப்ப நீ எங்களை மிரட்டுற? மிரட்டுறது இல்லம்மா, ஒரு வகையில உன்னை காப்பாத்துறது. ரம்யா, நீ இந்த மாதிரி பண்றத முதல்ல விட்டுரு. ரம்யானா என்னன்னு தெரியுமா? அபயம். ஒரு வகையில அதுவும் சரிதான். நீ இந்த குடும்பத்தோட ஆளே இல்லையே. ஓசியில அபயம் தேடி தானே வந்திருக்க. நீ ஓசி தானே. ஐயா வணக்கம் ஐயா, வாங்க ஐயா, உட்காருங்க. எங்க அந்த தாசு? ஐயா அவனை உடனே தூக்கிட்டோங்க ஐயா. ரோட்ல நம்ம சிவா ஐயா கிட்ட பிரச்சனை பண்ணான். எஸ்ஐ பிரபாகர் தான் தூக்கிட்டு வந்தாருங்க ஐயா. இப்ப எங்க இருக்காம? லாக்அப்ல தான் இருக்கான் ஐயா. திறந்து விடுங்க லாக்கப்ப. யோ லாக்கப் தர. ஏய் வெளில வாடா. யார்கிட்ட வேலை கட்டுற? என் பொண்ணு கிட்டியா வா. அவளை திமிரடா உனக்கு. ஒரு பையன் என் எதிரில் நின்னு பேச மாட்டான். என் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டான். நீ என் பொண்ணு கிட்டியா அசிங்கமா பேசுறியா? ஐயா ஐயா விடுங்க ஐயா, விடுங்க ஐயா, நாங்க பாத்துக்கிறோம். ஏய், விட மாட்டேன்டா உன்னை. என் பொண்ணு கிட்டியா அசிங்கமா நடந்துக்கிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன். உன் உடம்ப கன்னியாகுமரி கடல்ல மிதக்க விட்டுருவேன். பாக்குறியாடா? பாக்குறியா? உன்னை நான் விடவே மாட்டேன்டா. ஐயா ஐயா நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. இதுக்கப்புறம் உங்க பொண்ணு கிட்ட இல்ல, வேற எந்த பொண்ணு கிட்டயும் வம்பு பண்ண மாட்டாங்க ஐயா. ஒரு எலும்பு கூட பலமா இருக்காது. மாவு கட்டு போடுறதுக்கு உடம்புல ஒரு இடம் கூட இருக்காதுங்க ஐயா. ஐயா நீங்க வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் கிளம்பிருக்க மாட்டேன். அந்த தாஸ் விஷயத்துல என்ன செய்ய போறீங்க? அவன் நம்ம வீட்டு பொண்ணு மேலேயே கை வச்சிருக்கான். இப்ப அவனை கவனிக்கிற விதத்துல இவன் மட்டும் இல்ல, இனி ஊர்ல இருக்கிற ஒரு பைய கூட இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டான். ஐயா எஃப்ஐஆர் வேற மாதிரி போட்டிருக்கேன். பாப்பா பேரு எங்கேயும் வராது. இல்ல, இந்த கேஸ் அப்படி இல்ல. அப்படி செய்ய முடியாது. வேற என்ன செய்யலாம்னு சொல்லுங்கய்யா. எஃப்ஐஆர் போட வேண்டாம். என்னையா சொல்றீங்க? ஆமா. அப்ப வேற என்னதான் பண்றது? அவனை விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன். ஐயா இவன் ஏற்கனவே சட்டத்தை மதிக்காதவன். இவன் மேல எஃப்ஐஆர் போடாம விட்டா இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் லீகலா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் உங்களுக்கு உறுதி தரேன், உங்க பொண்ணோட போட்டோ பேர்லாம் வெளியே வராது. எஃப்ஐஆர் போட்டு லீகலா போற மாதிரி செட் பண்ணி ஆளை ட்ரீட் பண்ணிடுவோம். நீங்க தைரியமா இருங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், இத வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கு. சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எனக்கு புரியல. யோ கொஞ்சம் வெளியேறியா, கூப்பிடுறேன். சரிங்க சார். என்னையா சொல்றீங்க? ஆமா. யோ ஏட்டையா, எஸ்ஐ வர சொல்லி. சரிங்க சார். சார் தாஸ் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சா? இல்லைங்க சார். இல்ல போட வேணாம், அவனை அனுப்பிடுங்க. ஏன் சார்? யோ கேள்வி எல்லாம் கேட்காத, சொன்னதை செய். அவனை விட்டுரு, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க சார். சரி, அப்ப நான் வரேன். சரிங்கய்யா, தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. வாங்க. ஏய் ராசையா உன்னை விட சொல்லிட்டாரு, கிளம்பு. ஆனா உன் கண்டம் இன்னும் தீரல. இப்போதைக்கு ஐயா சொல்லி நீ போற போ. வணக்கம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும் தம்பி, ஆனா பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை வந்துட்டீங்க.
ஏ ராசாத்தி என்னம்மா கண்ணத்தெல்லாம் பிடிக்கிறீங்க? சினிமா நடிகை மாதிரி இருக்காங்க அதான். அண்ணா அக்கா எல்லாரும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. அதெல்லாம் அப்புறம் குறைச்சிக்கலாம். வாங்க 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 சீக்கிரம் வாங்க 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 வாங்க. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. ஜனனி இவர் எங்க அப்பா காலத்துல இருந்து இங்க வேலை பார்க்கறாரு. அவரும் அவர் ஒய்ஃபும் கட்டுல போடுவாங்க, அப்படி போடுவாங்க. வேலைன்னு வந்துட்டா செங்கக்காரங்க தான். இவங்க தான் என் மனைவி ஜனனி, மலேசியால இருந்து வந்திருக்காங்க. வணக்கம். அண்ணனுக்கு பொருத்தமா இருக்கீங்க. தேங்க்ஸ். ஏய் போய் கொடு. அக்கா இந்தாங்க. தேங்க் யூ. சரி போய் வேலையை பாருங்க போங்க போங்க போங்க. வரங்கம்மா. ஜனனி சொல்ல மறந்துட்டேன், இவர் தான் இங்க மேனேஜர். வணக்கம் மேடம். வணக்கம். ஆமா, மலேசியால இருக்கீங்கன்னு சொல்றீங்க, அங்க எந்த ஊரு? அது அதை ஏன் கேக்குறீங்க? ஏன்னா அவர் மலேசியால செங்கச்சோழில் வேலை பார்த்துருப்பாரு, அதனால தான். ஏன்னா என்னங்க ஊர் பேரு கேட்டா சிரிக்கிறீங்க? ஆமா, நீ ஊர் பேரை சொல்ற வரைக்கும் விடவே மாட்டார், சொல்லித்தான் ஆகணும். சொல்ல போனா நீ இவர்கிட்ட மாட்டிக்கிட்ட, அப்படிப்பட்ட மேனேஜர் இவரு. சொல்லுங்க மேடம். அது அது கேபிட்டல். கேபிட்டலா? அப்படி ஒரு ஊர் மலேசியால இல்லையே. ஏங்க அது எப்படி இருக்கும்? கேபிட்டல்னா தலைநகரம். தலைநகரம்? அப்படி ஒரு ஊர் அங்க இல்லையே. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சரி சரி சரி, பத்திரமா போயிட்டு வா. சரி வாங்க, நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஆமா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. வாங்க. சொல்றா. அண்ணே, சிவா வந்திருக்காரு. எங்கடா? சிங்கிள் ஸ்டோர் இல்லையா? கூட அவர் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. ஓ, அங்கேயும் வந்துட்டாங்களா? சரி சரி சரி, விடு பார்த்துப்போம். ஏதாவது டைம் பாஸ்க்கு வந்திருப்பாங்க, நல்லா சுத்தி காமி. சரிண்ணே. வாய்ப்பு கிடைச்சா திரும்ப வராம பாத்துக்க. முடிஞ்சா அந்த 2 பேரையும் அங்கேயே முடிச்சது. சரிண்ணே. ஐயோ அம்மா, என்னாச்சு? அங்க எதுக்குமா போன? அந்த பக்கம் கல்லு வெந்துட்டு இருக்குமா. ஐயோ பாத்துமா, பாத்து விழுந்துட போற. பாத்துமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.